பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசின இந்த 7 வார்த்தைகளை நம்ம சுருக்கமாக தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த 3வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு தன்னுடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவ தூதன் மூலமாக உலகத்துக்கு அறிவித்திருந்தான் பாருங்க. அப்ப சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை இரட்சிப்பார் என்பதை சிமியோன் என்கின்ற ஒரு மனுஷன் அவர் இப்படியாக மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்கின்ற அந்த தீர்க்க தரிசனம். அப்போ மரியாளுக்கு நன்றாக தெரிந்தது, இயேசு கிறிஸ்து கல்வாரி பாடுகளின் வழியாக சென்றுதான் ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு அகோர மரணத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆமேன். அதை பார்த்து மரியாள் ஒப்பாரி வைத்து கொண்டு அடித்து கொண்டு கதறி கூவி எந்த விதமான ஒரு காரியமும் செய்யாமல் அவர்கள் எப்போதும் போல இந்த மரணத்தையும் தன்னுடைய மனதிலே வைத்து அவர்கள் தியானித்து கொண்டு இருக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் பாருங்க. இயேசுவும் இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தப்படி தான் நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். அதே வேளையில் வேதனையின் மத்தியில் ஆமேன் அவர் அநேக பாடுகளின் மத்தியில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை குறித்து ஞாபகம் உள்ளவராக அவர் இருந்தார். சிலுவையில் தொங்கும்போது கூட உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேத வசனத்தை அவர் மறவாமல் அவர் இருந்தபடினால தன்னுடைய தாயாரை தனியாக விட்டு போக கூடாமல் தான் மிகவும் நேசித்த தன்னுடைய மார்பில் சாய்ந்திருந்த தன்னுடைய அன்பான சிநேகிதனிடத்தில் தன்னுடைய தாயாரை அவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். யோவான் 14:18 நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சிலர்களை பார்த்து அன்றைக்கு சொன்னார் இல்லைங்களா. இன்றைக்கு தாயாரை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மறுபடியும் பரலோகம் போயிடுவேன். நான் உங்களை திக்கட்டவர்களாக விடமாட்டேன். உங்களை இந்த பூமியில் பாதுகாத்து கொள்ள என்னுடைய சிநேகிதனை நான் உங்களுக்காக தந்து விட்டு போகிறேன் என்கின்ற ரீதியில் தன்னுடைய தாயாரிடத்துல அல்லேலூயா இதை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். தனக்கு பிரியமான தன்னுடைய சீடனை தன்னுடைய தாயாருக்கு பிரியமுள்ளவனாக அவர் மாற்றுகிறார். பிள்ளைகள் எப்போதும் பெற்றவர்களை கனம் பண்ண வேண்டும் என்கின்ற இந்த பாடத்தை இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும் என்பதை இயேசு மரணத்தினுடைய கடைசி நிமிடத்தில் இருக்கிற அந்த வினாடியில் கூட அவர் அதை செய்து கொண்டு இருக்கிறதை அவர் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மகன் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து போய்விடுவார் என்பதை மரியாள் அறிந்திருந்தாலும் இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்க முடியும். அந்த நிமிஷமே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. அதே போல தான் யோவானும் இயேசு சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்பட்டாங்க. மரியாள் இடத்துல காணப்பட்ட ஒரு மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னால் அவங்க எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க கீழ்ப்படுந்தவராக அவங்க காணப்பட்டாங்க. அப்போது மரியாள் இடத்துல காணப்பட்ட அந்த கீழ்ப்படுதல் தான் இயேசு கிறிஸ்து மரியாளை இன்னும் அதிகமாய் கனம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு நேராக நடத்தி கொண்டு போனது பாருங்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23 அதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 24, 25வது வசனம், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான், உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மறிக்கப் போகிறாரு. தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறதுல அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்க முடியும். அப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, அல்லேலூயா. வசனம் சொல்வது போல நீதிமானுடைய தகப்பன், உங்களுடைய தகப்பன் தாய் உங்கள் நிமித்தம் மகிழ்ச்சி அடைகிறாங்களா? உங்களை பெற்றவங்க உங்களால் அவங்க சந்தோஷப்படுறாங்களா? அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அவர்களை நீங்கள் மேன்மையாக கருதுங்கன்னு சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமேன். இந்த காரியத்தின் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.